பிப்ரவரி 8ஆம் தேதியுடைய நடப்புகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா, அமெரிக்கா வந்து இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மார்ச்ல வந்து கையொப்பமாகிறது. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் மூலயமா மேக் இன் இந்தியா திட்டம் வந்து வலுப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. வரியை வந்து 18% குறைச்சிருக்காங்க. ரூபாய் 4,00,000 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களுக்கு வரி கிடையாது. இது மூலயமா குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், விவசாயிகள், மீனவர்களுக்கு $30 ட்ரில்லியன் மதிப்பிலான சந்தை வாய்ப்பு நம்ம அவ்வளோ வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். 2030 $100 மில்லியன் மதிப்பிலான ஜவுளி ஆடை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. செகண்ட் கொஷின், இதே மாதிரி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வந்து வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. ஸோ அப்போ வந்து பிரதமர் மோடி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியாவில் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து மலேசியாவிலேருந்து படிக்க வர பசங்களுக்கு வந்து திருவள்ளுவர் பேரில் வந்து கல்வி உதவித்தொகை திட்டம். இந்தியாவை வந்து உலகத்தோடு இணைப்பது வந்து தமிழ் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து புகழாரம் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் வந்து துணை தூதரகமும் வந்து இன்னொரு இது புதிதாக திறக்க போகிறாங்க. தேர்ட் கொஸ்டின், ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இளவேனில் வாளறிவன் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் யோகேஷ் குமார் தங்கம் வென்றிருக்காரு.